வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேத்து கொடுத்திருந்த வேல்யூ என்னன்னு பார்த்துருவோம். நேத்து நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுல இருந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பை அபவ் லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு எகெயின் கீழே வந்த மார்க்கெட் திரும்பவும் பை அபவ் லைனுக்கு மேல போனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து அப் ட்ரெண்ட் ரேலி ஆயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பைரியில இவ்வளவு பெரிய மொமெண்டம் கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நான் கொடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்க 229ல இருந்து நம்ம நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 98 பாயிண்ட்ஸ்ங்கிற லெவல் கொடுத்திருந்தேன். நான் எப்பவும் சொல்லுவேன் ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் வந்து ஒரு சைடு மொமெண்டம் ஆகி தீரும்னு சொல்லியிருக்கிறேன். இங்க 229ல இருந்து நீங்க ஹை போய் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 375 போயிட்டு அதுல இருந்து தான் மார்க்கெட்டு திரும்பவும் கீழே இறங்கி திரும்பவும் மேலதான் போயிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எக்ஸ்பைரியில நல்ல கிட்டத்தட்ட 3 ரூபாய் 4 ரூபாய் பிரீமியம்ல நல்ல பஸ்ட் ஆயிருந்ததை பார்த்திருப்போம். சரி, ஓகே, நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ். இதனாலதான் மார்க்கெட்டை நேத்தே நான் என்ன சொன்னேன், டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம போகக்கூடாது. இப்ப அதே மாதிரிதான் நாளைக்கு நம்ம இருக்கணும். இப்ப அப் ட்ரெண்ட்னு உடனே வந்து மார்க்கெட்டை புல்லிஷாவே பார்க்க கூடாது. மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு கூடவே நம்ம உள்ள போக கத்துக்கணுமே தவிர ஆப்போசிட் ட்ரேட பத்தி யோசிக்கவே கூடாதுங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம நேத்து கொடுத்திருந்த பிரீமியம் லெவல்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். நேத்து நம்ம கொடுத்திருந்த லெவல் அப்படிங்கிறது 23,250 கால் ஆப்ஷன் பிரீமியம் 308 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவலை நான் அப்படியே வச்சிருக்கிறேன் பாருங்க. அதிகபட்சமா 322 வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்குது. ஆனா இங்க சஸ்டெயின் ஆகல. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா லெவலையும் க்ளோஸ் வைக்குது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு லெவலை க்ளோஸ் வைக்குது அப்படின்னாலே திரும்பவும் இந்த லெவலுக்கு மேல போகும்னு அர்த்தம். எகெயின் பாருங்க, இந்த 129ல க்ளோஸ் வைக்குது. அப்ப என்ன அர்த்தம், திரும்பவும் எவ்வளவு கீழே வந்தாலும் மேலதான் போகும்னு அர்த்தம். திரும்பவும் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு நியர்பை வந்துட்டு எகெயின் 129 ரூபாய் போய் க்ளோஸ் வச்சது. அடுத்தடுத்த லெவல அப்படியே ரீச் ஆகி டார்கெட்டு 308 அடிச்சிருச்சு. சரி, ஓகே. இதுவே புட் ஆப்ஷன் சைடு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கொடுக்கும் போதே இந்த லோவை கட் பண்ணிட்டா மார்க்கெட் அவ்வளவுதான் சொல்லியிருந்தேன். ஆனா நேற்றைய லோ என்ன 49ங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ 41 ரூபாய் 50 காசு. இங்கேயே மார்க்கெட் திரும்பினது, அதாவது ரிவர்சல் ஆனதை நீங்க புடிச்சிருக்க முடியும். இந்த பிரீமியமும் சும்மா இல்லைங்க, நல்லாவே கிட்டத்தட்ட 177 வரைக்கும் போயிருச்சு. இதனாலதான் நான் நேத்து மார்க்கெட்டுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணுனேன். ரெண்டு ஸ்ட்ரைக்குமே 0 ஆகாதுங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்ல லோ பிரீமியம்ல எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்க பர்பிள் வரைக்கும் வராத போதே டவுட். ஏன்னா பர்பிள் வந்தாதான் ரிஜெக்ஷன் ஆகும். ரெண்டாவது இந்த பர்பிளுக்கு கீழே போயிட்டாதான் சரி. இந்த கிரீன் தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன், பர்பிள்ல உங்களுக்கு சொல்லவே இல்லை, இந்த லெவல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த கிரீனுக்கு கீழேனாலே மார்க்கெட் இல்லைன்னு சொன்னேன். ஒரு பாயிண்ட் கூட இங்க கீழே இறங்கவே இல்லை. இன்னைக்கு வச்சிருக்கிற லோவே 50 ரூபா தான் இந்த ஸ்ட்ரைக்கு. திரும்ப கீழேயே வரல. அங்கிருந்து மார்க்கெட்டு மேல ஒரே ரேலி, அப் ட்ரெண்ட் ரேலி தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள்ல டார்கெட் கொடுத்துருச்சு, அவ்வளவுதான். இது கேப் டவுன் ஆனதுலயே வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. அங்கிருந்தே ரிஜெக்ஷன் தான் கேண்டில். எந்த கேண்டிலுமே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா கீழே மட்டும்தான் இறங்கிட்டு இருந்தது. இந்த பர்டிகுலரா நீங்க இந்த இடத்த புடிச்சிருந்தீங்கன்னா கூட நல்லா புடிச்சிருக்கலாம். ஏன்னா நேற்று ஹைய பிரேக் டவுன் பண்ணி கீழே வச்சுட்டாங்க. அப்ப ஃபர்தரா வந்து அப் ட்ரெண்ட் தான் போறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்க ஈஸியா அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்த பிரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து ஃபியூச்சர் லெவல். சாரி, 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம எடுத்திருந்தோம். இன்னைக்கு இதுல 123 நம்ம பிரைஸ் வந்திருக்கு. இங்க பிளாக் லைன் 118 வந்திருக்கும். இங்க என்னதான் மார்க்கெட் வந்து இந்த பாருங்க, எப்பவுமே இந்த பர்பிள்ல மட்டும் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நல்லா கவனிங்க. இந்த பர்பிள்ல க்ளோஸ் வச்சதுன்னா திரும்பவும் எவ்வளவு கீழே வரும்னு மட்டும் நீங்க டிட்டர்மின் பண்ணாதீங்க. எவ்வளவு கீழே வந்தாலும் திரும்பவும் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.
இது வந்து ஆட்டோ பிரேக் அவுட் லெவலு. ஸோ இது வந்து பாருங்க எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்க. கரெக்டா பாருங்க இங்க ஆரஞ்சுல வந்து இந்த எல்லோ லைன்ல சப்போர்ட் எடுக்குது. 89ல ஆப்போசிட்ல எல்லோ லைன்ல ரிஜெக்ஷன் ஆகுது. திரும்பவும் எல்லோ லைனுக்கு இங்க கால் வந்திருக்கு. ஆனா புட்டு வந்து எல்லோ லைனை தொடவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டை நீங்க கேட்ச் பண்ண வேண்டியது. நீங்க பிளாக் லைனுக்கு மேல போனாதான் இந்த ஸ்ட்ரைக் வந்து மேலேயே எந்திரிக்கும். இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம எந்த இடம் வேணாலும் நம்ம தாராளமா எடுக்கலாம். இதே நீங்க வந்து பிரைஸ் லெவல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதுல போய் உங்களுடைய லெவல்ஸை மட்டும் எல்லா இடத்துலயும் வந்து லைன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைன் மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்க போய் லெவல்ஸோட நீங்க இந்த லெவலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்குற இடம்னா நீங்க வந்து தாராளமா எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேடு எடுத்தனான்னு தெரியல, ஒரே நிமிஷம் இருக்கு. ஒன் செகண்ட். 23,350 காலும் 23,250 புட்டும் நமக்கு இங்கேயே வந்து பாருங்க. அதாவது இதனுடைய ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது 40 ருபீஸ்ங்க. இந்த ஆவரேஜ் பிரைஸ் மட்டும் மார்க்கெட்டு எத்தனை தடவை கால் சைடு போயிருக்குது. ஆனா இது எவ்வளவு லோ வந்துச்சுன்னு கவனிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு கீழே 10 ரூபா 75 காசு வந்து லோ வந்திருக்குது. இந்த 10 ரூபா 75 காசு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா அங்கிருந்து உங்களுக்கு 130 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. ஸோ இது லெவல்ஸோட தான் மெயின்டைன் ஆகுங்க. இதே பாருங்க, அதே 10 ரூபா 80 காசு இந்த புட் ஆப்ஷன் பிரீமியமும் இங்கிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹை வந்து பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. எத்தனை தடவை வந்தாலும் இங்கே தான் போகுது. ஸோ இந்த லோவை தான் நீங்க பிடிக்க பார்க்கணும். சரிங்களா? எப்பவுமே இந்த லோவை தான் நீங்க என்ட்ரியா மாத்த கத்துக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் வந்து 39ல ரிஜெக்ஷன் ஆகுது. நீங்க இந்த மணியில கூட அவ்வளவு கிளாரிட்டி எடுக்க முடியாது. ஓடிஎம்ல அவ்வளவு கிளாரிட்டி எடுக்கலாம். இது கூடவே நீங்க ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் லெவல் பிளாட் பண்ணிடும். 15 ரூபாய் தாண்டும் போது இங்க பையிங்க. அவ்வளவுதான். மார்க்கெட்டு பெரிய ரேலி கிடைச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அது எங்கேயோ போயிருக்கு. கிட்டத்தட்ட 220 வரைக்கும் போயிருக்குது. எங்க இருந்து போச்சு? ஸ்டார்டிங் ஆச்சு 11 ரூபாயில இருந்து 220 ரூபாய்ங்க. அப்பா, நான் இதுல எடுத்தா கிட்டத்தட்ட வெறும் 39லயே நாங்க புக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எல்லாம் மார்க்கெட்டை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. போதுங்க, அவ்வளவுதான். டீசென்டான ட்ரேட், அவ்வளவுதான். இதோட முடிச்சிடணும். திரும்ப திரும்ப நம்ம போய் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை மார்க்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட்டை பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுங்க. இது வந்து டிசிப்ளின், அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, இது ஓடிஎம்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு கிளாரிட்டியா வந்து இப்ப பாருங்க, எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வைக்கும் போது இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். ஆனா லெவல் எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு? ஓடிஎம் 11 ரூபாய். இதுல அந்த 0 to ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 500 கால்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பரான என்ட்ரிங்க. நீங்க பாருங்க, 500 கால் கிட்டத்தட்ட 2 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு போயிடுச்சு. எகெயின் எண்ட் ஆஃப் த டைம்லயே நினைக்கிறேன். கரெக்ட். இங்க வந்து லோ பாத்தீங்க அப்படின்னா 6 ரூபாய்ங்க. இந்த 6 ரூபாய்க்கு வந்துட்டு நல்ல ஒரு புல் பேக் கிடைச்சது. இந்த ஸ்ட்ரைக்கா, ஒரே நிமிஷம். 6 ரூபாயில இருந்து இங்க போயிருக்கு 12 மணிக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன். 6 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ரேலி கிடைச்சது. இங்கதான், இதுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல போகுமா போகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. சும்மா நம்ம வந்து பிளைண்டா வந்து நம்ம 6 ரூபாயில நீங்க எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, கரெக்டா வந்து 6 ரூபாய். இங்கேயும் அதே மாதிரிதான். இந்த 6 ரூபாய் பிரைஸ்ல 450 கால் ஆப்ஷன் பிரீமியம் 6 ரூபாயில க்ளோஸ் வச்சது. எனக்கு இங்க 3 ரூபாயில வந்து பிளாட் ஆயிருக்கு. 6 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சது அப்படின்னா எவ்வளவு பெரிய ரேலி. இது 6 ரூபாய் பிரீமியம் எவ்வளவு போயிருக்குது? 123 ரூபாய். எகெயின் வந்த போது 3 மணிக்கும் 6 ரூபாய்க்கு வந்துட்டு எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 43 ரூபாய் போயிருக்கு. 40 ரூபாய் கண்டிப்பா போகுங்க. சோ ஆனா மார்க்கெட்ல நமக்கு இதுக்கு கீழே போகுமா மேல வருமா அப்படிங்கிறதுலாம் இண்டெக்ஸ பொறுத்து தான் நீங்க வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? 425ல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னாலே தாராளமா என்ன ஆகும்? திரும்பவும் புல் பேக் ரேலி தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சு அந்த இடத்துல நம்ம முக்கியமான முடிவை அப்பதான் எடுக்கணும். சரிங்களா?
ஏன்னா இதை சும்மா பிளைண்டால எடுக்க முடியாதுங்க. நான் 6 ரூபாய் வந்தா பாத்தீங்களா மேல போயிருச்சு, அப்படிலாம் இல்லை. மார்க்கெட் வந்து எதுக்கு மேல போகும், 500க்கு மேல போகுமா போகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நம்ம இந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எங்க இருந்து கிளம்புச்சோ அதே இடத்துக்கு வந்தோமே, இந்த லெவலுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துருவோங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். நான் இதுல கூட பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருந்தேன். நேற்று 502 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் கொடுத்திருந்தேன். இது இந்த லெவல் பாருங்க, இந்த லோ வந்து பொசிஷனல் லெவல்ல வீக்லியில இதுக்கு கீழே, அதாவது இதுக்கு கீழே பஃபர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த பிரைஸ்ல இருந்தே மார்க்கெட்டு புல்லிஷா மாறிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நாளைக்கு மார்க்கெட் லெவல் நம்ம நாளைக்கு மார்க்கெட் லெவலோட பாருங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 23,358ங்க. ஸோ இவ்வளவு கீழே வருமா அப்படின்னு நமக்கு நாளைக்கு தெரியாது. இவ்வளவு புல்லிஷா வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. இவ்வளவு கீழே வேண்டாம். இது வந்து ரொம்ப இந்த க்ளோஸ் பிரைஸுக்கு நியர்பையா நான் கொடுக்குறேன். ஸோ வேணாம், இந்த பிரைஸே இருக்கட்டும். இதுக்கு மேல போகும்போது மார்க்கெட் வந்து 23,682 அப்படிங்கிறது அதிகபட்சம் நாளைக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே 23,728 அப்படிங்கிறது நாளைக்கு அதிகபட்சம் அங்க மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி புல்லிஷ் லெவலா வந்து நிக்குது. ஸோ இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா 728 போய் அந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்க, அல்லது 782 இது போகுதான்னு பாருங்க. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோ. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது, அதாவது இந்த ஸ்விங் லோவை எடுத்துக்கோங்க. எப்பவுமே இந்த ஸ்விங் லோலாம் எடுத்து வச்சுக்கோங்க. 422ன்னு எடுத்துக்கோங்க. இந்த லோவுக்கு கீழே கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 358 நோக்கி வரலாம். இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கும். அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்துல கீழே இறங்குனா மார்க்கெட் வந்து 23,108 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,068 வரைக்கும் இருக்குங்க. இது வந்து கீழே இறங்குனா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது வீக்லி லெவல் அப்படியே தான் இருக்கும். நான் வீக்லி லெவல் பத்தி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பிச்சுங்கிறதுக்காக நாளைக்கு போய் இந்த இடத்துல திரும்பிடும்னு நினைச்சிடாதீங்க. மார்க்கெட் இன்னும் ஸ்டில் மந்த்லி புல்லிஷ் லெவலுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆகி நல்ல மார்க்கெட் டே கேண்டில் க்ளோஸ் கிடைச்சாதான் மார்க்கெட் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போகும். சரிங்களா? வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 84 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் 23,358. இந்த இடத்துல ஹையை மார்க் பண்ணிக்கோங்க, இந்த லோவை மார்க் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் பாக்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் கிடைக்கும் போது மார்க்கெட்ல நீங்க உள்ள போகலாம். அது ஓப்பனை பொறுத்து அல்லது நீங்க 84 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நாளை மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரைக் லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 23,550 கால் ஆப்ஷன் பிரீமியம் 150 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இது வந்து ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கும்னு எதிர்பார்க்காதீங்க. 278 அல்லது 296ல ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது கீழே இறங்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரைக் லெவலை பொறுத்து நான் சொல்றேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படின்னா மட்டும் கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது கண்டிப்பா மார்க்கெட் 283, அதாவது 23,650 புட் ஆப்ஷன் பிரீமியம் 283க்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் டவுன் சைடை நோக்கி திரும்பவும் போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இதுவே இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது 97 அல்லது 63 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா அமையும். அப்ப இங்க ஆப்போசிட்ல இந்த டார்கெட் நோக்கி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து இந்த வேல்யூஸோட நீங்க மட்டும் மூவ் பண்ணுங்க. வேல்யூ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, பார்ப்போம்.
ஏன்னா நாளை மறுநாள் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நாளைக்கு எப்படி பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. காலையில எப்பவுமே புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு சைடு ஒரு மொமெண்டம் ஆகுறது டெய்லியும் வழக்கமா அதுதான் நடக்கும். ஒரு 10:30 அல்லது 11:30க்கு தான் ரிவர்சல் நடக்கும். ஸோ அதனால எந்த ட்ரெண்ட் போகுதோ அது கூடவே போக பாருங்க. அவசரப்பட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி போனாலும் வெளியில சீக்கிரமா வர கத்துக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது இந்த சிஸ்டம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. எது கிளாரிட்டினாலும் உங்களுக்கு நான் ஈவினிங் ஃப்ரீயா இருப்பேன். நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. தயவு செய்து மார்க்கெட்டை ட்ரெண்ட் நான் சொன்னா அல்லது இன்னொருத்தர் சொன்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோலாம் போகாது. அதனுடைய வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிறத எப்பொழுதும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.